இவர் தான் அதோட உண்மையான ஓனராக இருக்கிறாரா, அதோட ஈசி என்ன, பட்டா டீட்டெயில்ஸ் சரியாக இருக்குதா, ஸோ ப்ராப்பர்ட்டி மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் பவுண்டரிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, அப்ரூவ்டு லேஅவுட் அல்லது பில்டிங் அப்ரூவல் அப்ளிகபிளாக இருக்குதா. வணக்கம். இப்போ ரீசேல் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையா இல்லையா அப்படிங்கிற இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை. சரி, ஏன் தேவையில்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மொதல் வீடியோலேயே சொல்லியிருப்போம். நம்ம ஒரு ஃப்ளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம், நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறோம். எய்தர் டெவலப்பர்ட்டிருந்து ஒரு பிளாட் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு பில்டர்ட்டிருந்து நம்ம ஃப்ளாட்டாக பண்ணாலும் சரி, அது ஃபஸ்ட்டு டைம் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக தேவை. இதே அந்த ஃப்ளாட் வாங்கினவங்க ஒரு 5 வருஷம் கழித்து இன்னொருத்தர்கிட்ட விற்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ரீசேலில் வருது. இந்த ஒரு ரீசேலுக்கு கண்டிப்பாக ஆன்லைனில் தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, அது இன்னும் கண்டிப்பாக ஃபிசிக்கலான முறையில் தான் இருக்குது. நம்ம எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வருதோ அதுக்கு கீழே தான் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ இது ஃபிசிக்கலாக அப்படின்னு கேட்டால் இது ஆன்லைன் இல்லை, இது இன்னமும் ஃபிசிக்கல் மெத்தடில் தான் இருக்குது. ஸோ இது எப்பெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஸ்டார் 3.0 ப்ளஸ் எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து நடைமுறை கொண்டு வராங்க. இது பலகட்ட சோதனையெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. சரி, ரெஜிஸ்டர் ஆகுதா ஆகலையா, ஸோ எப்படி மேனுவலாக அவங்கள்ட்ட வாங்கிறது, டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது, நிறுத்துறது, ஸோ நடுவில் அந்த மீடியேட்டர்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, ஸோ பேப்பர்லெஸ் டாக்குமெண்ட்டாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிஜிட்டலாக டாக்குமெண்ட் அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆகுது, ஸோ பேப்பர்லெஸ்ஸாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சேலுக்கு க்ரியேட் பண்ணிட்டாங்க. ரீசேலுக்கு க்ரியேட் ஆகுமா அப்படின்னா இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக 1 வருஷத்துலேயோ இல்லை 6 மாதத்தில் கூட கண்டிப்பாக அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தப்பட்டதுக்கப்புறம் இதுவும் கண்டிப்பாக படுத்தப்படும், கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ ட்ரையல் பேசிஸில் ஃபஸ்ட்டு சேலுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது செகண்ட் சேலுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமையில் செகண்ட் சேல்ஸ் கண்டிப்பாக ஃபிசிக்கலாக மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது. சரி, அப்படி என்ன ரீசேல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, ஆஸ் இட் இஸ் நம்ம எப்போவுமே கொண்டு போகக்கூடிய டெல்லர் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வேணும், ஸோ சேல் டீடு வேணும், ஐடென்டிட்டி வேணும், ப்ளஸ் அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும், டோக்கன் எடுத்துருக்கணும். அதுக்கடுத்தது என்னென்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசேல் பண்ணுறத நம்ம ஆன்லைன்னு நம்பி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். சரி, ரீசேல் பண்ணால் எல்லாமே சரியாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு சேல்லேயே அவங்க சரியாக பார்த்துருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, நம்ம டக்குன்னு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் நேரில் போய் பண்ணிடலாம் அப்படின்னா அதுதான் கிடையாது. அங்கே நிறைய ஆபத்துகள் இருக்குது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டாக வாங்கினவர் நிறைய பிரச்சனைகளில் இருந்திருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் அந்த இடத்த, அதை தெரியாமல் உங்கள்கிட்ட விற்கிறவும் முயற்சி செஞ்சுருக்கலாம். அப்போ நீங்கள் ரீசேல் பண்ணும்போதும் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத மேனுவலாக நீங்கள் பண்ணியே ஆகணும். சரி, என்னென்ன டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லீகலாக செக் பண்ணால் அது ஒரு க்ளீன் ப்ராப்பர்ட்டியா, மார்க்கேஜ் ஏதாவது வச்சுருக்குறாங்களா, சரி டைட்டில் வெரிஃபிகேஷன் கிளியராக இருக்குதா, சரி அவரோட பேக்ரவுண்ட் என்ன, ஸோ இந்த லேண்டில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்குதா, லீகல் நமக்கு வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குதா, இவர் தான் அதோட உண்மையான ஓனராக இருக்கிறாரா, அதோட ஈசி என்ன, பட்டா டீட்டெயில்ஸ் சரியாக இருக்குதா, ஸோ ப்ராப்பர்ட்டி மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் பவுண்டரிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, அப்ரூவ்டு லேஅவுட் அல்லது பில்டிங் அப்ரூவல் அப்ளிகபிளாக இருக்குதா, செல்லருக்கு இதை லீகலாக சேல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இருக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு பையராக இருக்கக்கூடிய நம்ம தான் கண்டிப்பாக இதை செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு சேஃபர் சைடு. இல்லாட்டி எந்த ஒரு ட்ராப்லேயும் எந்த ஒரு பிரச்சனையிலும் நம்ம மாட்டிக்கிறதுக்கான வழிகள் அதிகமாக இருக்கும். இதுலேயும் மிக முக்கியமாக இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் நிறையா இருக்கும், அவருக்கு சின்ன பிரச்சனை அதனால் கொடுத்துட்டு போகிறாரு, உடனே வாங்குங்கன்னு உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வாங்கிடாதீங்க. நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5,000 இல்லை 10,000 கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கோங்க. லீகலாக அதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். லீகலாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா வேறு ப்ராப்பர்ட்டி பார்த்துருங்க. தயவு செஞ்சு அதே ப்ராப்பர்ட்டியில்
முட்டிட்டு நிற்காதீங்க. அவர் எவ்வளோ கம்மியாக தந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனையில் தான் போய் நிற்கும். அதனால் தயவு செஞ்சு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி லீகலாக செக் பண்ணிவிட்டு அதில் அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போகிற அளவுக்கான ஒரு சந்தோஷமும் மகிழ்வான நிறைவோடும் வாழ கற்றுக்கலாம். சரி, பொதுவாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ரீசேலுக்கு ஆன்லைன் இருக்குதா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சரி, இதுக்கப்புறம் ரீசேல் வர்றதுக்கு ஆன்லைனில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அது வரும்போது கண்டிப்பாக அது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்காக நாங்கள் டீட்டெயிலே தர்றோம். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி லேண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் லேண்ட் வந்து ஹை ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லேண்ட் டீல்ஸ் சேனலை நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக தேடிட்டு இருக்கிற உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதற்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட்டில் தாராளமாக கேள்விகள் கேளுங்க. இல்லை எங்களோட ஒரு நேராக ஒரு டிஸ்கஷன் எடுக்கணும், ஒரு பேசணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு பேசுங்க. அதிகமாக சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் நிலமோ இடமோ வீடோ வாங்கணும்னு நினச்சா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கிற பணம் மட்டும் பத்தாது. இன்றைக்கி பணம் அப்படிங்கிறது நீங்கள் லோன் போட்டோ இல்லை பாரோ பண்ணியோ எங்கே வேணாலும் வாங்கிட முடியும். அறிவு அப்படிங்கிறத பாரோ பண்ணியோ லோன் போட்டோ வாங்க முடியாது. கண்டிப்பாக இந்த லேண்ட் டீல்ஸ் சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக அறிவை நாங்கள் கொட்டி கொடுத்துருக்கோம். தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.